Hi students, நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா யூனிட் நம்பர் 7 ஹிஸ்டரியில urban changes during British period பார்க்க போறோம். So last வீடியோல வந்துட்டு ஜியோகிராஃபில 7th chapter exploring the continents ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் நமக்கு இன்னைக்கு வந்துட்டு ஹிஸ்டரியில் நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம். யூனிட் நம்பர் 7 urban changes during British period. பேஜ் நம்பர் 67 இருக்கு. ஸோ அர்பன் சேஞ்சஸ் டியூரிங் பிரிட்டிஷ் பீரியட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பீரியடில் நம்மளோட இந்தியா வந்துட்டு எப்படி சிட்டியாக சேஞ்ச் ஆச்சு. ஸோ அர்பனைசேஷன் அப்படின்னா சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க இந்த பிரிட்டிஷ் பீரியடில் நம்ம இந்தியா வந்துட்டு எப்படி வந்துட்டு சேஞ்ச் ஆச்சு, அர்பனாக அதாவது சிட்டியாக வந்துட்டு சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா வந்துட்டு ஏன்ஷியன்ட் டைம்ஸ் எல்லாம் நம்ம இந்தியா அப்படிங்கிறது வந்துட்டு சிட்டி அப்படிங்கிறது இல்லை, நிறைய வில்லேஜஸ் தான் இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் பிரிட்டிஷ் வந்துட்டு நம்மளை ரூல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பிளேசஸ் வந்துட்டு சிட்டிஸாக மாறுச்சு. ஸோ அதை பற்றி படிக்கிறது இந்த லெசன். ஸோ பிரிட்டிஷ் பீரியடில் என்னென்ன சேஞ்சஸ் வந்துட்டு நடந்தது, அர்பன் சேஞ்சஸ் அப்படின்னு தான். ஸோ பேஜ் நம்பர் 67 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டவுன்ஸ் இன் ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவியல் பீரியட்ஸ். ஸோ ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவியல் பீரியடில் டவுன்ஸ், அதாவது வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய டவுன்ஸ் வந்துட்டு எப்படி க்ரோ ஆச்சு, எப்படி டெவலப் ஆச்சு, எந்தெந்த ஸ்டேஜஸில் வந்துட்டு அது டெவலப் ஆச்சுன்னு பார்க்குறோம். அனலைஸ் த நேச்சர் அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் அர்பனைசேஷன் அண்டர் பிரிட்டிஷ் பீரியட். ஸோ பிரிட்டிஷ் டைமில் எப்படி வந்துட்டு இந்த அர்பனைசேஷன் வந்துச்சு, அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, அதோட நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். Learn about the emergence of new urban centers such as cantonments, hill stations and port cities. So new urban centers அப்படின்னா cantonments, இந்த hill station, port cities அதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். Trace the origin and growth of Madras, அதாவது ப்ரெசன்ட்லி வந்து இப்போ இருக்கக்கூடிய சென்னை. ஸோ சென்னை வந்துட்டு எப்படி வந்துச்சு, அது எப்படி க்ரோ ஆச்சு, எப்படி வந்துட்டு டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ தீஸ் ஆர் த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ யூனிட் நம்பர் 7 அர்பன் சேஞ்சஸ் டியூரிங் பிரிட்டிஷ் பீரியட். இன்ட்ரடக்ஷன். The evolution of towns, urban settlements has occurred in different ways and different stages. ஸோ இந்த டவுன்ஸோட எவல்யூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் வேஸில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், ஒரே ஸ்டேஜஸில் வந்துட்டு இந்த டவுன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஆரம்பிக்கலை, ஒவ்வொரு ஸ்டேஜாக தான் வந்துட்டு இது ஆரம்பிச்சுது. ஸோ அதான் சொல்கிறாங்க, த எவல்யூஷன் ஆஃப் டவுன்ஸ் ஹேஸ் அக்கர்டு இன் டிஃப்ரெண்ட் வேஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். ஸோ பல விதமாக இந்த டவுன்ஸ் வந்து எவல்யூட்டும் ஆச்சு, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் தான் வந்துட்டு இது வந்துட்டு எவல்யூஷன் ஆரிஜின் ஆக ஆரம்பிச்சுது. Towns flourished since prehistoric times in India. ஸோ டவுன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இந்தியாவோட ப்ரீஹிஸ்ட்ரி டைம்லேயே வர ஆரம்பிச்சது, பட் பிரிட்டிஷ் பீரியடில் தான் வந்துட்டு நல்லா வந்துட்டு க்ரோ ஆச்சு. டவுன்ஸ் இன் இந்தியா கேன் பி கிளாசிஃபைட் இன்டு ஏன்ஷியன்ட் டவுன்ஸ், மிடிவியல் டவுன்ஸ் அண்ட் மாடர்ன் டவுன்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டவுன்ஸை வந்துட்டு 3ஆக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் டவுன்ஸ், மிடிவியல் டவுன்ஸ் அண்ட் மாடர்ன் டவுன்ஸ். ஸோ ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முன்னாடி, அதாவது நம்மளோட ரூலர்ஸ் வந்துட்டு நம்மளை ரூல் பண்ணும்போது வந்தது தான் வந்துட்டு ரொம்ப ஏன்ஷியன்ட் டவுன்ஸ், பழங்கால இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்ஷியன்ட் டவுன்ஸ். மிடிவியல் டவுன்ஸ் அப்படின்னா நம்மளோட ரூலர்ஸுக்கும் பிரிட்டிஷும் வரக்கு நடுவில் இருந்தக்கூடிய பீரியட் வந்துட்டு வந்த டவுன்ஸ் வந்துட்டு மிடிவியல் டவுன்ஸ். மாடர்ன் டவுன்ஸ் அப்படின்னா வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் யூரோப்பியன்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்த டவுன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாடர்ன் டவுன்ஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஏன்ஷியன்ட் டவுன்ஸ். இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் டவுன்ஸ் எமர்ஜ்டு இன் அண்ட் அரவுண்ட் ஆஃப் த ரெசிடென்ஷியல் பிளேசஸ் ஆஃப் கிங்ஸ் and its location easily accessible to sea and rivers for trade. ஸோ ஏன்ஷியன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா டவுன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எங்கே வர ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இன் அண்ட் அரவுண்ட் த ரெசிடென்ஷியல் பிளேசஸ் ஆஃப் கிங்ஸ், அதாவது வந்துட்டு கிங் இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் பிளேசஸை சுற்றியே வர ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் லொக்கேஷன், அப்படி அந்த டவுன் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்துட்டு எதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டவுன் இருக்குது அப்படின்னா
அது வந்துட்டு சீக்கு பக்கத்துலேயோ இல்லாட்டி ரிவர்ஸுக்கு பக்கத்துலேயோ இருக்கணும். எதுக்கு அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு அங்கே ட்ரேடு வந்துட்டு கரெக்டாக நடக்கும். அதான் சொல்கிறாங்க, இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் towns emerged in and around of the residential places of the kings and its location is easily accessible to sea and the rivers for trade. Most of them developed as administrative, religious and cultural centers. So அந்த ஏன்ஷியன்ட் டவுன்ஸில் நிறையா கிங்ஸ் என்ன பண்ணாங்க, அது என்னவா டெவலப் பண்ணாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், ரிலீஜன் அண்ட் கல்ச்சுரல் சென்டர்ஸாக வந்துட்டு அதை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தேம் டெவலப்டு ஆஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் சென்டர்ஸ். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, வாரணாசி, அலகாபாத் அண்ட் மதுரை ஆர் வெல் நோன் ஏன்ஷியன்ட் டவுன்ஸ். ஸோ ஏன்ஷியன்ட் டவுனில் ரொம்ப வெல் நோன் டவுன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 தான், அதாவது இந்த 5 தான். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, வாரணாசி, அலகாபாத் அண்ட் மதுரை. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு மொஹஞ்சதாரோ சிவிலைசேஷன், ஹரப்பா சிவிலைசேஷன் அப்படின்னு. ஸோ அந்த 2 பிளேசஸ். நெக்ஸ்ட்டு வாரணாசி, அலகாபாத் அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு மதுரை. ஸோ இதான் வந்துட்டு ஏன்ஷியன்ட் டவுன்ஸ். ஸோ ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டவுன்ஸ் எமர்ஜ்டு இன் அண்ட் அரவுண்ட் த places of king and its location is easily accessible to sea and river for trade. ஸோ ட்ரேட் பர்பஸுக்காக அந்த லொக்கேஷன், அந்த டவுன் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு சி அண்டு ரிவருக்கு பக்கத்தில் இருக்கணும் ட்ரேடுக்காக. ஸோ மோஸ்ட் வெல் நோன் ஏன்ஷியன்ட் டவுன்ஸ்னு பார்க்கும்போது ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, வாரணாசி, அலகாபாத், மதுரை இது எல்லாமே வந்துட்டு வெல் நோன் ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் தான். நெக்ஸ்ட் மிடீவியல் டவுன்ஸ். During medieval times, most of the towns developed as a headquarters of principalities and kingdoms. So medieval townsல நிறைய medieval timesல வந்துட்டு நிறைய towns வந்துட்டு என்னவா டெவலப் ஆச்சு அப்படின்னா headquarters of principalities and kingdoms. ஸோ கிங்டம் அண்ட் பிரின்சிபாலிட்டிஸுக்கு ஒரு ஹெட்குவார்ட்டர்ஸ் மாதிரி தான் வந்துட்டு அது டெவலப் ஆச்சு. அதான் சொல்கிறாங்க, டியூரிங் medieval times, most of the towns developed as a headquarters of principalities and kingdoms. They functioned either fort city or port city. ஸோ அதை வந்துட்டு ஃபோர்ட் சிட்டியாகவும் இருந்தது, போர்ட் சிட்டி அதாவது துறைமுக நகரமாகவும் இருந்தது, கோட்டை இருக்கக்கூடிய நகரமாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இம்பார்ட்டண்ட் அமong them are டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், லக்னோ, ஆக்ரா அண்ட் நாக்பூர். ஸோ இந்த மிடீவியல் டவுன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், லக்னோ, ஆக்ரா அண்ட் நாக்பூர். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த மிடீவியல் டவுன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வெல் நோன் டவுன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஒன் இஸ் மிடீவியல் டவுன்ஸ். ஸோ மிடீவியல் டைம்ஸில் மோஸ்ட்டாக டவுன்ஸ் வந்து எதுவாக டெவலப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிங்டம் இல்லாட்டி கிங்டத்தோட இல்லாட்டி பிரின்சிபாலிட்டிஸோட ஹெட்குவார்ட்டர்ஸாக தான் வந்துட்டு அது டெவலப் ஆச்சு. ஸோ அந்த அப்படி டெவலப் ஆன டவுன்ஸ் வந்துட்டு ஃபங்க்ஷன் எப்படி ஆச்சுன்னா ஃபோர்ட் சிட்டியாகவும் ஆச்சு, போர்ட் சிட்டியாகவும் ஆச்சு. ஸோ அப்படி அந்த மிடீவியல் டவுன்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டவுன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த் சைட் டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், லக்னோ, ஆக்ரா அண்ட் நாக்பூர். ஸோ இந்த 6 பிளேஸஸும் வந்துட்டு மிடீவியல் டவுன்ஸ், மோஸ்ட் வெல் நோன் மிடீவியல் டவுன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாடர்ன் டவுன்ஸ். ஸோ மாடர்ன் டவுன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் யூரோப்பியன்ஸ் நம்ம இந்தியாவுக்கு வந்த பிறகு வந்த டவுன்ஸ் எல்லாமே வந்துட்டு மாடர்ன் டவுன்ஸ். வித் த அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ் brought about நியூ சேஞ்சஸ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் டவுன்ஸ். ஸோ யூரோப்பியன்ஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவில் அரைவானதுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருந்தது இந்த டவுன்ஸ் வந்துட்டு டெவலப்மெண்ட்டில், டவுனோட டெவலப்மெண்ட்டில் யூரோப்பியன்ஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருந்தது. தே ஃபஸ்ட் டெவலப்டு சம் கோஸ்டல் டவுன்ஸ் சச் அஸ் சூரத், தமன், கோவா அண்ட் பாண்டிச்சேரி. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க எதை டெவலப் பண்ணாங்கன்னா சில கோஸ்டல் டவுன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரத், தமன், கோவா, பாண்டிச்சேரி இந்த டவுனெல்லாம் அவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு டெவலப் பண்ணாங்க. The British, after consolidated their powers in India, developed 3 main cities, Mumbai, Chennai and Kolkata as the administrative headquarters and trading centers.
ஸோ இவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 3 பிளேஸில் இந்த கோஸ்டல் டவுன்ஸில் வந்துட்டு கோஸ்டல் ஏரியாஸில் வந்துட்டு டவுன்ஸை செட் பண்ணாங்க. ஸோ இந்த பிரிட்டிஷ் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு நல்லா பெர்மனெண்ட்டாக நல்லா பவர்ஃபுல்லாக வந்துட்டு கன்சாலிடேட் ஆனதுக்கு அப்புறம் இவங்க வந்துட்டு 3 மெயின் சிட்டிஸை 3 சிட்டிஸை வந்துட்டு மெயினாக டெவலப் பண்ணாங்க. என்னென்ன சிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா மும்பை, கொல்கத்தா அண்ட் சென்னை. இந்த 3 சிட்டிஸையும் வந்துட்டு ரொம்பவே டெவலப் பண்ணாங்க. ஸோ டெவலப் பண்ணிட்டு இந்த சிட்டிஸ் என்னவா வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபார் ட்ரேடிங். ஸோ ட்ரேட் சென்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக இந்த 3 பிளேஸஸையும் வந்துட்டு வச்சுருந்தாங்க. வித் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டாமினேஷன் தே டெவலப்டு நியூ டவுன்ஸ் டிபெண்டிங் ஆன் இட்ஸ் லொக்கேஷன், பர்பஸ் அண்ட் ரிசோர்ஸஸ். ஸோ அவங்களோட டாமினேஷன் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆக அவங்க நிறைய டவுன்ஸை டெவலப் பண்ணாங்க. எதை டிபெண்ட் பண்ணினா லொக்கேஷனை டிபெண்ட் பண்ணி, பர்பஸை டிபெண்ட் பண்ணி அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி அவங்க நிறையா டவுன்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. த நியூலி டெவலப்டு டவுன்ஸ் ஆர் நோன் டிஃப்ரெண்ட்லி ஆஸ் ஹில் டவுன்ஸ், இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸ், கோர்ட் டவுன்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் டவுன்ஸ், கேன்டோன்மெண்ட்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டவுன்ஸ். ஸோ அவங்க நியூவாக டெவலப் பண்ண டவுன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சொன்னாங்க. அதான் சொன்னாங்க தே நியூலி டெவலப்டு டவுன்ஸ் ஆர் நோன் டிஃப்ரெண்ட்லி. புதுவிதமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்த ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹில்லி டவுன்ஸ் இருந்தது, இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸ் இருந்தது, கோர்ட் டவுன்ஸ் இருந்தது, ரயில்வே ஸ்டேஷன் டவுன் இருந்தது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டவுன்ஸ்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டவுன்ஸாக வந்துட்டு அவங்க க்ரியேட் பண்ணதில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ மாடர்ன் டவுன்ஸ்னு பார்க்கும்போது யூரோப்பியன்ஸ் நம்ம இந்தியாவுக்கு வந்த பிறகு நிறையா டவுன்ஸில் வந்துட்டு டவுனோட டெவலப்மெண்ட்டில் நிறைய சேஞ்சஸ் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க எங்கே டெவலப் பண்ணாங்கன்னா கோஸ்டல் ரீஜன்ஸ், அதாவது சூரத், தமன், கோவா, பாண்டிச்சேரி இந்த 4 பிளேஸ்லேயும் தான் அவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு டெவலப் பண்ணாங்க டவுன்ஸை. ஸோ ஆஃப்டர் பிரிட்டிஷ் வந்துட்டு நம்ம இந்தியாவில் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் 3 மெயின் சிட்டிஸ், அதாவது 3 மெயின் சிட்டிஸை வந்துட்டு டெவலப் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மும்பை, சென்னை அண்ட் கொல்கட்டாவை. ஸோ இந்த 3 சிட்டிஸும் என்னவா இருந்துச்சுன்னா ட்ரேட் சென்டர்ஸ்க்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது. ஸோ அவங்களோட டாமினேஷன் வந்துட்டு இந்தியாவில் எக்ஸ்டெண்ட் ஆக அவங்க நிறைய டவுன்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணாங்க. எதை டிபெண்ட் பண்ணினா லொக்கேஷன், பர்பஸ் அண்ட் ரிசோர்ஸஸை டிபெண்ட் பண்ணி நிறையா டவுன்ஸை வந்துட்டு டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த நியூவாக டெவலப் ஆகக்கூடிய டவுன்ஸ் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு அதுக்கு நேம்ஸும் இருந்தது. லைக் ஹில்லி டவுன்ஸ், இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸ், கோர் டவுன்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் டவுன்ஸ், கேன்டோன்மெண்ட்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டவுன்ஸ்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டவுன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு மாடர்ன் டவுன்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ எந்த சாப்டர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 7, ஹிஸ்ட்ரியில் யூனிட் நம்பர் 7 அர்பன் சேஞ்சஸ் டியூரிங் பிரிட்டிஷ் பீரியட். இந்த சாப்டரில் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்து 3 டவுன்ஸ், ஏன்ஷியன்ட் டவுன்ஸ், மிடிவியல் டவுன்ஸ் அண்ட் மாடர்ன் டவுன்ஸ் 3 டவுன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இந்த அர்பனைசேஷனோட, பிரிட்டிஷ் கீழே இருந்த அர்பனைசேஷனோட யூனிக் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.